தமிழக பட்ஜெட் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் வர பட்ஜெட்டு. ஏன்னா உங்களுக்கு போன வருஷம் தமிழகம் 2 மிகப்பெரிய இயற்கை பேரிடரை சந்திச்சது. ஒன்று தூத்துக்குடி அந்த மாவட்டங்களில் நடந்த மிகப்பெரிய வெள்ளம், ரெண்டாவது சென்னையில் நடந்த அந்த புயல்னால் நடந்த பாதிப்பு. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நம்மளே பாதுகாக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கும் நம்மளை தள்ளப்படப்பட்டோம். அதனால் அதை எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறாங்க, இதையும் உள்ளடக்கி எப்படி நமக்கு growth எப்படி தமிழ்நாட்டில் நடக்க போகுது அப்படின்றதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசிட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு காலகட்டம். அதனால் இது மிகவும் எதிர்பார்க்கப்படுகிற ஒரு பட்ஜெட்டாக இருக்குது. இதோட இம்பேக்டை ரொம்ப க்ளோஸாக இருந்து கவனிக்கும் போது இப்போ இந்த அரசாங்கமும் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்த உடனே அந்த இலவச பஸ் பெண்களுக்கு கொடுக்கப்பட்டதாக இருக்கலாம், அந்த பெண்களுக்கு அந்த மேல் படிப்புக்காக கொடுக்கப்படுற தொகையாக இருக்கலாம், இல்லைன்னா இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு மீல் ஸ்கீமாக இருக்கலாம், இல்லைன்னா இப்போ ஈவன் மகளிருக்கு கொடுக்கப்படுற உதவித்தொகையாக இருக்கலாம். இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அது ஃப்ரீ பீஸ் கிடையாது, அது வெல்ஃபேர் தான் நான் சொல்லுவேன் நான். ஏன்னா ஒரு இந்த காலகட்டத்தில் டிஃப்ரெண்ட் லெவலில் சொசைட்டி இருக்குது. கீழே இருக்கிறவங்களை தூக்கு விட வேண்டிய கடமை கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. ஒரு கவர்மெண்ட்டுக்கு தான் ஒரு பெரிய கை இருக்கு. அந்த கையை வச்சு தூக்கும் போது தான் ஒரு சமுதாயம் ஒரு கீழே இருக்கிற ஒரு மக்களை மேல் லெவலுக்கு எடுத்துட்டு வர முடியும். அந்த ஆக்டிவிட்டியில் நிறைய இன்வெஸ்ட் பண்றதுனால உங்களுக்கு நிறைய பார்ட் ஆஃப் தி ரெவென்யூ அதில் போறது தவிர்க்க முடியாதது, இன்ஃபேக்ட் இன்றியமையாதது, இட் இஸ் நெசசரி அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் நான். அந்த மாதிரியான விஷயங்களை இன்னைக்கு வெல்ஃபேர் ஸ்கீம், இன்னைக்கு ஒரு லேப்டாப் கொடுக்கறதா இருக்கலாம், இல்லைனா பெண்களுக்கு சைக்கிள் கொடுக்கறதா இருக்கலாம், இல்லைனா எஜுகேஷனுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறதா இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னைக்கு கொடுக்கும்போது தான் அவங்கள நம்மளை தயார்படுத்துகிறோம். அந்த மாதிரி விஷயம் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுறதை நம்ம பாராட்டணும், வரவேற்கணும். அதில் வரப்போகிற பட்ஜெட்டு நல்லா வரும், நல்ல மாதிரியான ஒரு பட்ஜெட்டாக இருக்குது அப்படின்றது தான் இன்னைக்கு சொல்ல முடியும். இதை தாண்டி சில எதிர்பார்ப்புகள், சில டுமாரோஸ் நம்மளுடைய விஷன், அந்த 1 ட்ரில்லியன் எக்கானமி, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷனாக நான் பார்க்குறேன் நான். அந்த 1 ட்ரில்லியன் எக்கானமி ஒரு ஸ்டேட்ல இருந்து முதல் முறையாக பேசுறது ஒரு ரொம்ப ஒரு பெருமைப்பட வேண்டிய, அதே டைம் ஒரு எல்லாரையும் எனர்ஜைஸ் பண்ற ஒரு இலக்கு சொல்லும் போதே எல்லாரும் நானும் அந்த இலக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த இலக்கை அடையணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆசைப்படணும். அந்த மாதிரியான இலக்கு தான் அந்த 1 ட்ரில்லியன் இலக்கு. நம்ம எல்லாம் பெருமைப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. ஆனால் பெருமைப்படுறதுல என்ன ஒரே ஒரு காஷன் இஸ் அன் ஆர்டர். நம்ம என்ன சொல்ல விரும்புறோம்னா, நம்ம மற்றவங்களுக்கு இது கைத்தட்டி நமக்கு அதுக்கு வேலை இல்லைன்னு சொல்லி தள்ளி நிற்கிற விஷயம் இல்லை. அதாவது ஊர் கூடி தேர் இழுக்கணும். எல்லாரும் அவங்கவுங்க கான்ட்ரிபியூஷன் இருக்கு. ஒரு ஆண்டர்பிரனரா நம்மளோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரா ரெகுலேட்டர்ஸா அவங்களுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கு, ஒரு பப்ளிக்கா அவங்களுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கு, ஒரு பிரைவேட் என்டர்பிரைஸா அவங்களுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கு, கவர்மெண்டா அவங்களுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கு. எல்லாரும் சேர்ந்து செய்யும் போதுதான் இந்த 1 ட்ரில்லியன் எக்கானமி அப்படின்ற இலக்கு இது ஒரு டெம்பரரி இலக்கு தான். கொஞ்ச நாள்ல 1 ட்ரில்லியன் 2 ட்ரில்லியன் ஆயிடும், அப்படியே மாறி போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி தமிழர்கள் நம்ம இந்தியாவுக்கு மட்டும் பெஞ்ச் மார்க்கா இருக்கக்கூடாது, உலகத்துக்கே ஒரு பெஞ்ச் மார்க் ஸ்டேட் ஆகணும் அப்படின்றது தான் எங்களோட ஆசை. அதுக்கான முயற்சியில் இந்த கவர்மெண்ட் நல்லா பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். சின்ன சர்க்கிள்கள், சின்ன சேலஞ்சஸ், சின்ன தடங்கல்கள் இருக்க தான் செய்யுது. அதை டெஃபினட்டாக ஓவர் கம் பண்ணி மேலும் மேலே வளரும்ன்ற நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ ஸோ மச்.